ஆனவற்றின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். முதலாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் முயற்சி எடுக்கணும். நாம் மறைவானவற்றின் மீது என்ற உள்ளத்தில் நம்பிக்கை வரணும். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை வரும் பொழுது அல்லாஹ்ட உதவி வருவதற்கு காரணமாக அமையும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும், விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். அப்பதான் தௌஹீத் ஏகத்துவம் உள்ளத்தில் உருவாகும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற அல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவத்தை மனிதன் உலகத்தில் நிலைநாட்டுவான். அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளத்துல, ஒரு தாயுடைய உள்ளத்துல அந்த நம்பிக்கை, குழந்தையுடைய உள்ளத்துல அந்த நம்பிக்கை. தாய்மார்களுக்கு அல்லாஹ் இதை விளங்க வைக்கிறான். ஒரு குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்த தாய் ஒரு அரசன் முன்னால போக்கல வா 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 என்ற பிள்ளை இப்படிதான் வரணும் என்று ஆசைப்பட்டால், முன்னால போனான் ஒரு மனிதன், அவனை இழுத்து அடிச்சு பாதையெல்லாம் நோவிச்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் என்ற பிள்ளை இப்படி வந்துடக்கூடாது என்று உள்ளத்தால் துவா செஞ்சால் தாய், அல்லாஹ் தாலா அந்த பால் குடிச்சு கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை உணர்த்துகிறான். தாயே, இப்படி நீ கேட்காதே, கேட்க வேண்டியது வித்தியாசமானது என்பதை அல்லாஹ் தாய்மார்களுக்கு, கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து துவா செய்கிறாள். பாதையில் அடிச்சு நோவிச்சு இழுத்து கொண்டு போறாங்க. அவ சொன்ன, அல்லா என்ற புள்ளை இப்படி ஆக்கிறாதே, அல்லா புள்ள பேசுது, என்ன அப்படியே ஆக்குவாயாக. புள்ள பேசுது, பால் குடிக்கிற குழந்தை பேசுது. தாய் வியப்புடன் பார்க்கிறா, என்ன மகனே நீ பேசுகிறா என்று சொன்ன. மறு ஒரு அரசன் போகிறான், டாம்பிகமாக மிகவும் மிகவும் பெரும் வசதி வாய்ப்புடன் ஒரு அரசன் போக்கல. யாருடைய உள்ளத்திலே வரும், என்ற பிள்ளை இப்படித்தான் ஆகணும். தாய் சொன்னா, அல்லா என்ற பிள்ளை அப்படி ஆக்கிறியா அல்லா என்று சொன்ன நேரம், அல்லா என்ற பிள்ளை அப்படி ஆக்கிறாதே, என்ன அப்படி ஆக்கிறாதே அல்லா என்று குழந்தை பேசுகிறது. தாய் பொறுக்க முடியாம, மகனே நீ என்ன பேசுகிறாய் என்று சொன்ன பொழுது குழந்தை சொல்லுகிறது, தாயே, முதலாவது போனது அநியாயம் செய்யப்பட்டவர்கள், இரண்டாவது போக்கூடியவன் அநியாயக்காரன். அநியாயக்காரனாக நீ என்னை ஆக்கிறாது, அநியாயம் செய்யப்பட்டவனாக ஆக்கு. ரமதானுடைய இஃப்தாருடைய நேரத்தில் துவா கபூலாகிறது போல, தாய்மார்களுடைய துவா குழந்தைகளுக்கு கபூலாகிறது போல, அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துவாவும் கபூலாகும். நிச்சயமாக முஸ்லிம்கள் சில நாடுகளில் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை அல்லாஹ் நிச்சயமாக துடைத்தே ஆகுவான். அது பலஸ்தீனாக இருக்கும், அது வேறு வேறு நாடுகளாக இருக்கும். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயமாக இஸ்லாம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி, அல்லாஹ் உயிரை கொடுப்பவன், அல்லாஹ் உயிரை எடுப்பவன், அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பவன், அல்லாஹ் பாதுகாப்பை நீக்கக்கூடியவன், அல்லாஹ் உணவை கொடுப்பவன், அல்லாஹ் உணவை தடுப்பவன், அல்லாஹ் சுனாமியை கொண்டு வரக்கூடியவன், அல்லாஹ் சுனாமியை இல்லாமல் ஆக்கக்கூடியவன், அல்லாஹ் நிலநடுக்கத்தை கொண்டு வரக்கூடியவன், அல்லாஹ் இதை இல்லாமல் ஆக்கக்கூடியவன், எதையும் செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்ற இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உள்ளத்துல வராத வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை நானோ நீங்களோ பெற்றுக்கொள்ள மாட்டோம். மேலான சகோதரர்களே, எவ்வளவுதான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாலும், யா அல்லாஹ், உன்னை நான் எப்படி நம்பணுமோ, உன்ட சக்தியை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ, உன்ட குதிரத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ, அது போல ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை காண முடியாது. அதனாலதான் இந்த தாய்க்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், அநியாயக்காரனாக உண்ட பிள்ளை ஆக்கிறதுக்கா நீ துவா செய்யறா? வேண்டாம். அநியாயம் செய்யப்பட்டவனாக ஆகிறதுக்கு நீ துவா செய்யலாம், ஆனா அநியாயக்காரனாக ஆகிறதுக்கு துவா செய்யாதே. குழந்தையோட ஹுதூத் வாசிகளை தூக்கி அப்படியே அரசன் எல்லாரையும் தூக்கி நெருப்புக்குள்ள போடக்கூடிய நேரத்தில் தாயுடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்துக்கொண்டு, எந்த ஒரு தாயும் சகித்து கொள்ள மாட்டா, ஏண்ட குழந்தையை நான் தூக்கி எப்படி நெருப்புல போட முடியும்? தாய் துடிக்கிறா. அந்த நேரத்தில் அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கிறான், தாயே, இது நெருப்பல்ல, இது சொர்க்கத்தின் பூஞ்சோலை. கண்ணுக்கு விளங்குறது அனுபவம், தான் காண்றதே அதுதான் மார்க்கம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் சொல்வதுதான் மார்க்கம் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வருவதுதான் மேலான சகோதரர்களே உலகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். உலகத்தில் இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம்டா, அதுதான் இந்த 150 கோடி முஸ்லிம்களுக்கும் உள்ள வெற்றி, அதுதான் பத்ர் கொடுத்த வெற்றி. அதுதான்
பத்ர்ல 313 பேருடைய உள்ளத்திலையும் நபி அவர்கள் வடித்த கண்ணீர்ல அங்கு உள்ளத்துல பதிய வைத்தார்கள். அல்லாஹ் வெற்றி தரக்கூடியவன், அல்லாஹ் பாதுகாப்பு தரக்கூடியவன், அல்லாஹ் நிம்மதி தரக்கூடியவன், அல்லாஹ் கண்ணியம் தரக்கூடியவன். துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர். உன்ட கையில தான் ஆட்சி, உன்ட கையில தான் கண்ணியம், உன்ட கையில தான் கேவலம். நேற்று அரசராக இருந்தவன் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். இன்றைக்கு சிறையில் இருந்தவன் நாளைக்கு அரசராக இருக்கிறான். சிறையில் இருந்தவர்கள் அரசர்களாக மாற்றப்படுகிறார்கள். அரசர்களாக இருந்தவர்கள் சிறைகளை தள்ளப்படுகிறார்கள். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் எடுத்து படிச்சிங்கன்றாலே இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். சிறையில் இருந்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் சிறையில். இது எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ் இப்படிதான் கொடுக்கிறான் துனியா. தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். இது கரங்கள் அல்லாஹ் மாற்றி மாற்றி, இது ஆட்சி பலம் சக்தி, இது அல்லாஹ் மாற்றி மாற்றி கொடுக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாக எங்களுடைய விசுவாசத்தை கொண்டு வருவோம் மறைவான வெற்றின் மீது. அது ஒரு நபியுடைய தூதாக இருக்கலாம். மறைவான வெற்றின் மீது எங்களோட நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். மறைவான வெற்றின் மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். எங்களோட கண்ணுக்கும் எங்களோட அனுபவத்துக்கும் எங்களுடைய புத்திக்கும் முதலிடம் கொடுக்காமல் நாம் அல்லாஹுடைய தூதுக்கு முதலிடம் கொடுப்போம். அதுதான் இந்த ரமதான். குர்ஆனை ஓதுகிறோம், கியாமுல் லைல் என்ற பெயரில் நாம் கியாமுல் லைலை நாங்கள் செய்கிறோம். அதில் தொழுகையில் ஈடுபடுகிறோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுகிறோம். அல்லாஹ் கிட்ட ஒன்றை கேட்கக்கொள்ளே, அல்லாஹ் நீ இன்றைக்கு தருவாயா, அல்லாஹ் இன்றைக்கு தருவான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, தாரா இல்லையா அல்லான்னு சொல்ல பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு தாரனே நாளைக்கு தாரனே. அல்லா நீ தாரன்னு சொல்லிட்டு தரலே. 3 முறை கேட்டேன், 4 முறை கேட்டேன், 7 முறை கேட்டேன், 10 முறை கேட்டேன். அல்லா நீ என்னை ஏமாத்திட்டியே என்று அல்லாஹ்க்கு சொன்னா, அல்லாஹ் சொன்னான், நான் ஒரு நாளையும் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. நீ என்னை பற்றி தப்பாக எடை போட்டுட்டா உனக்கும் எனக்கும் எந்த டீலும் கிடையாது. போ, இதுக்கு பிறகு உண்ட துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ் கிட்ட ஒன்றை கேட்டா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் நீ தார நேரத்துக்கு தா, நான் என் கடமையை உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், கேளுங்க தருகிறேன் என்று சொல்கிறான். மேலான சகோதரர்களே, கேட்டொன்னு அல்லாஹ் தந்துடுறான். கேட்டதை கொஞ்சம் தாமதிச்சு தருகிறான். கேட்டது அல்லாஹ் அழுக வச்சு தருகிறான். கேட்டதுக்கு மாற்றமாக தருகிறான். கேட்டதை நாளை கியாமத்தில் தருகிறான். இந்த 5 பாடத்தை உள்ளத்துல ஒவ்வொருவரும் பதிய வைங்க. கேட்டவுடனே கிடைக்கும், தாமதிச்சு கிடைக்கும், அழுக வச்சு கிடைக்கும், மாற்றமாக கிடைக்கும், ஆகிரத்தில் கிடைக்கும். கேட்டது எதுவுமே வீண் போகாது என்ற நம்பிக்கையோட இந்த இடத்துல இருந்து எழுப்பி போங்க. கேட்டது எதுவுமே வீண் போகாது, கேட்டது அனைத்துமே கிடைச்சே தீரும். வெளிப்படையான ஒன்றுலதான் மனிதன் போய் சிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். உமரே, நீ போகக்கூடிய பாதையில ஷைத்தான் போறதில்லை. சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், நீ போறதை விட வேறொரு தெருவில் தான் அவன் நடந்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர் ஸ்தானத்தை அல்லாஹ் உமரே உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உமர் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் நான் செஞ்ச ஒன்றை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் அதுக்காக வேண்டி தர்மமும் சதகாவும் தௌபாவும் கண்ணீரும் வடித்து கொண்டே இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள், என்னுடைய நாவுல நான் வெளிப்படையாக ஒன்றை பார்த்துட்டு இதுதான் இப்படி நடக்க வேண்டும் என்று நான் போராடி நபி அவர்களுடன் வாக்குவாதம் நடத்தின காரணத்தினால நான் அதை பற்றி கை செய்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்க போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக 1000 சொச்ச சஹாபாக்களோட வந்திருக்கிறாங்க. பக்கத்துக்கு வந்துட்டோம். 3 கிலோமீட்டர் 300 சொச்ச கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கிறோம். 8 நாள் பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறோம். இங்கே 2.5 மணி நேரமும் இல்லை, 1 மணி நேரத்தில் எங்களுக்கு போய் சேர்ந்துடலாம் மக்கா காபத்துல்லாக்கு. நபியை திரும்பி போறதுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றீங்களே, என்ன நீங்க நபித்தானா என்று கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கள் எல்லாத்தையும் கொண்டு இந்த இடத்துல இவ்வளவு பேர் எல்லாரும் மெஹராம் கட்டிட்டு வந்து இவனை உயிரை கொடுத்துட்டு போறதுக்கு பயத் செஞ்சிருக்கிறோம். பாயனாலல் மவுத் பாயனால சபர், சபரின் மீதும் மௌத்தின் மீதும் பயத் செஞ்சிருக்க கொலை எங்களை திருப்பி போறதுக்கு சொல்றீங்களே, நீங்க நபித்தானான்னு கேட்டாங்க. கேட்கறது நியாயம் தான், எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். ஜோஷ்ல வேகத்துல நாங்களும் அப்படித்தானே கேட்போம். ஆனா நபி அவங்க சொல்றாங்க, இந்த கொஞ்சம் பாவிங்க, உங்களோட புத்தி அல்ல, இந்த இடத்துல அல்லாஹுடைய வஹ்யை ஏற்றுக்கோங்க, அல்லாஹுடைய நபி சொல்றதை ஏற்றுக்கோங்க. அனுபவம் ஒன்றை சொல்லும்,
அனுபவம் சொல்லுது முடிப்போம், சாதிப்போம், அடிப்போம், எல்லாத்தையும் செய்வோம். ஆனா அல்லாஹ்வுடைய வஹி சொல்லுது இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம். லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வமா தஅக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத் இறங்குது, நான் உள்ளத்துல நினைச்சு கொண்டேன் மக்காவுடைய வெற்றி அடைஞ்சிட்டோம். மக்கா வெற்றி அடையல, எல்லாரும் திரும்பி போறோம் 1500 பேரும். இது என்ன புஷ்பிடிச்ச பேசுறீங்க? வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு ரோம், பார்சீகம், கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் எங்கட ஆட்சிக்கு வரப்போகுது என்று கந்தக்குடைய அகல் போர்களத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லக்கொல காஃபிர்கள் சொன்னாங்க, இது என்ன முஹம்மது? முனாஃபிகீன்கள் எல்லாரும் சொன்னாங்க, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருக்கிறார், கல்லுடைக்க கொள்ள சொல்றார், ரோம், பார்சீகம், கிஸ்ரா, கைசர் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க போகுது என்றார். இது என்ன நடக்குமா? இது என்ன ஏமாத்துறாரா இந்த முஹம்மது? நவுசுபில்லாஹி மின் ஸாலிக். கண்ணுக்கு விளங்குதில்லை இது என்ன நடக்குதுன்னு. ஆனா வஹி சொல்லுதே இது நடக்க போகுது. அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மற்ற சஹாபாக்கள் எல்லாரும். இல்ல, நபி அவர்கள் சொன்னதுதான் நடக்கும் என்பதில் எங்களுக்கு கடுவத்தினையும் சந்தேகம் கிடையாது. ஒரு காலம் வந்தது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், உமரே, ஏன் உமரே நீங்க இப்படி அழுகிறீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஓஹோ, அல்லாஹ் எங்களுக்கு அன்றைக்கு இப்படி கஷ்டத்தில் வச்சிருந்தான், இன்றைக்கு ரோம், பார்சீகம், கிஸ்ரா மன்னனுடைய இந்த கிரீடமெல்லாம் இன்று அப்படியே குமிக்கப்பட்டிருக்கிறது. இதை திரும்பி பார்க்கறதுக்கும் ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் நபி அவர்கள் வாக்களித்த அந்த ஆட்சி அல்லாஹ் எமக்கு தந்தான். ருஸ்தும் மன்னனிடத்துல ரிபிப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அந்த கழுதையில போய் இறங்கி கழுதையை கொண்டு போயிட்டு அவனுடைய அந்த சிம்மாசனத்துல கட்டிட்டு, இப்தஅஸன அல்லாஹ் லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா ரப்பில் இபாத் மின் ஜௌரில் அத்யான் லா அதுல் இஸ்லாம் மின் திக்த் துன்யா இலா சாத்திஹா. சாதாரண அந்த மக்காவிலிருந்து வந்த அந்த அரபுலகத்திலிருந்து வந்த இந்த கழுதையில பிரயாணம் செஞ்சு பெரிய காப்பட்டெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்து கழுதையை கொண்டு சிம்மாசனத்துடைய அந்த அரசருடைய சிம்மாசனத்தில் வந்து அங்க கட்டிட்டு அவருக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த முஹம்மதுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னா, இது இந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு தைரியத்தை கொண்டு சேர்த்தது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் உங்களை தெய்வங்களை, நீங்க உலகத்துடைய ஆட்சியை நீங்க தெய்வமாக எடுத்துக்கொண்டு நீங்க வழிபடுறதிலிருந்து உங்களை வெளியாக்கி அந்த அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வருவதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். அநீதமான மார்க்கத்திலிருந்து நீதமான இஸ்லாத்தின் பக்கம் இன்னும் அல்லாஹ் எங்களை அல்லாஹ் ஹைரிலிருந்து, துனியாவிலிருந்து ஆகிரத்தின் பக்கம் கொண்டு வரதுக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான் என்பதை அவர்கள் புரிந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் பாதுகாப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்தது. இதுதான் இவர்களுடைய அந்த மகாமாக உலகத்தில் ஆக்கப்பட்டது. மேலான சகோதரர்களே, இன்று 1150 கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்துல இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை. யா அல்லாஹ், உன்கிட்ட கேட்டேன் யா அல்லாஹ், நீ உடனே தரலையா அல்லாஹ், தாமதிச்சு தான் தர்றாயா அல்லாஹ். நான் கேட்டேன் அல்லாஹ், நீ வந்து என்ன அழுக வச்சு அந்த அய்யூப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண் எடுத்தது போல எடுத்துட்டு நீ மகனையும் கொடுத்து, அந்த மகனையும் கொடுத்து கண்ணையும் திருப்பி கொடுத்தது போல எங்களுக்கும் நீ திருப்பி தருவாயா அல்லாஹ். நீ மகா கிருபையுள்ள ரப்பியா அல்லாஹ். நீ கேட்டதுக்கு மாற்றமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு 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 அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கேட்ட நேரத்தில் யா அல்லாஹ், நீ திருப்பி கொடுத்தது போல நீ நிச்சயமாக திருப்பி தருவாயா அல்லாஹ். அந்த தாய் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கேட்ட நேரம் பொம்பளை பிள்ளையை நீ மாற்றி கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹுடைய சுன்னத்து. மேலான சகோதரர்களே, இது நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முதையும், ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான். அல்லாஹ் தந்தே தருவான், இல்லைன்னா நாளை கியாமத்தில் தருவான். அதனால யாருமே அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு மாத்திரம் சோர்வடைஞ்சிடாதீங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த விசுவாசத்தோடு தான் மேலான சகோதரர்களை நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்யணும். எங்களோட விசுவாசத்தோட காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு உயர்வை தருவான், பாதுகாப்பு தருவான், கண்ணியத்தை தருவான். கண்ணியமான சகோதரர்களே, நான் இங்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, முஸ்லிம்கள் 150 கோடி உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் என்றும் இல்லாத அளவு காபத்துல்லால மக்கள் ஒன்று சேர்கிறார்கள். இப்படி காபத்துல்லால ஒரு காலமும் மக்கள் ஒன்று சேரல. போட்டி போடுறாங்க. இலங்கையில் 1000 விசாண்டாலும் ரிஜெக்ட் ஆகிருக்கும். உம்ராக்கு போறதுக்கு 900 சொச்ச பேர் துடிச்சு கொண்டிருக்கிறாங்க, விசா இல்லாம தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. உலகமெல்லாம்
மக்களுடைய ஏக்கமும் ஆர்வமும் துடிப்பும் காபத்துல்லாஹ்க்கு போகணும். ஒரு ஹஜ்ஜி வந்தா அது 4 மில்லியனாக மாறுது. வரக்கூடிய நோன்பு 27 16வது இந்த மாதம் 16ஆம் தேதி நோன்பு 27 நீங்க கண்டீங்கன்னா அதுல குறைஞ்சது 2 மில்லியன் 3 மில்லியன் மக்கள் ஒன்று சேருவாங்க. அப்ப ஜனப்பெருக்கம் வருஷத்துல கோடான கோடி மக்கள் போகக்கூடிய இடமாக இருக்கிறது. சஹாபா